பரபரப்பான அரசியல் சூழலில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வென்ற தவிக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் அவையை தொடங்குவது மரபு. அதன்படி ஆளுநர் அரசின் கொள்கைகள், புதிய திட்டங்கள், நிர்வாக நடவடிக்கைகள், எதிர்கால செயல் திட்டங்கள் தொடர்பாக தனது உரையில் தெரிவிப்பார். இது தொடர்பான ஆளுநர் உரையும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முந்தைய ஆளுநர் RN ரவி தனது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்தார். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகிய வார்த்தைகளை ஆளுநர் RN ரவி வாசிக்கவில்லை. ஆனாலும் அந்த வார்த்தைகள் ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவையில் கூறியதால் ஆளுநர் பாதியிலேயே புறப்பட்டு சென்றார். இதேபோன்று 2024-25ஆம் ஆண்டுகளில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து உடனடியாக தேசிய கீதம் பாடப்படவில்லை என கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் RN ரவி புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் கடந்த கால சட்டமன்ற மரபுகள் முறையாக பின்பற்றப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதனால் கூட்டத்தொடரில் முதலில் பாடப்படுவது தமிழ்தாய் வாழ்த்தா அல்லது வந்தே மாதரமா என்பதை பொறுத்து ஆளுநர் அர்லேகரின் நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.